இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வின் காலமும் உண்டு, தாழ்வின் காலமும் உண்டு மற்றும் இரண்டும் கலந்த வாழ்வும் உண்டு. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காத படிக்கு தேவன் இந்த இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ முடியுமா என்ற கேள்விக்கு இல்லை என்றே பதில் கிடைக்கும். எந்தவித கஷ்டங்களும், பாடுகளும், துன்பங்களும் மற்றும் உபத்திரவங்களும் இல்லாமல் இந்த பூலோக வாழ்க்கையை கடந்து போகும்படியான வாழ்க்கையை எந்த மனிதனும் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. உதாரணமாக, நாம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரின் வல்லமையால் வெளியே அழைத்து வந்த மோசேயின் வாழ்க்கையை இந்த வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். மோசே பிறந்த போது அந்த தேசத்திலே எல்லா ஆண் குழந்தைகளையும் ஆற்றில் தூக்கி எறிந்து விட வேண்டும் என்பது பார்வோனின் கட்டளை. ஆனாலும் குழந்தை அழகாய் இருக்கிறது என்று குழந்தை மோசேயை 3 மாதம் அவன் தாய் மறைத்து வைத்து பின்பு ஒரு நாணல் பெட்டியில் குழந்தையை வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறாள். பார்வோனின் சகோதரி குளிப்பதற்காக தாதிமார்களோடு ஆற்றுக்கு வந்தபோது ஆற்றிலே மிதந்து வரும் அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்க பெட்டியில் இருக்கும் குழந்தையை அவளே வளர்க்க ஆரம்பிக்கிறாள். பிரியமானவர்களே, அப்போது இருந்தே தேவனுடைய கிருபை மோசேயை பாதுகாக்க ஆரம்பித்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு என்று இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. வாழ்வின் காலம் என்பது நமக்கு எல்லா வசதிகளும், சந்தோஷமும், வெற்றியும் கிடைக்கிற காலமாகும். இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பின் பலனை அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இது ஒரு நல்ல காலமாகும். இப்படியாக மோசே 40 ஆண்டுகள் அந்த அரண்மனையிலே சொகுசாக வாழ்ந்து வருகிறான். இந்த முதல் 40 ஆண்டுகள் மோசேக்கு வாழ்வின் காலம். ஆனால் வாழ்வின் காலம் நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. ஒரு பக்கம் வெளிச்சம் என்றால் மறுபக்கம் இருள், ஒரு பக்கம் சந்தோஷம் என்றால் மறுபக்கம் துக்கம். மோசே அரண்மனையில் இருந்த போது அவனுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக மாறப் போகிறது என்று மோசே தன் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான். மோசே வாழ்வின் காலத்தில், அதாவது ராஜபோகமாக வாழ்ந்த காலத்தில் மோசே ஒரு எகிப்தியனை கொன்று அங்கேயே புதைத்து விடுகிறான். இதை ராஜா அறிந்தால் ராஜா பார்வோனும் தனக்கு தண்டனை கொடுப்பானே என்று நினைத்து அரண்மனையை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடுகிறான். 40 ஆண்டுகள் சொகுசாக வாழ்ந்த மோசேக்கு இப்போது மீதியான் தேசத்தில் அவனது வாழ்க்கை தாழ்வின் வாழ்க்கையாய், அதாவது வனாந்திர வாழ்க்கையாய் இருக்கிறது. ராஜபோகமாக வாழ்ந்த மோசே தனது 2வது 40வது ஆண்டில் ஆடுகளை மேய்ப்பவனாக இருக்கிறான். வசனத்தின் 2வது பகுதி தாழ்வின் காலத்தில் சிந்தனை செய் என்று கூறுகிறது. தாழ்வின் காலம் என்பது நமக்கு கஷ்டங்களும், துன்பங்களும், தோல்விகளும், உபத்திரவங்களும் வருகிற காலமாகும். இந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகவோ கர்த்தரை குறை சொல்லவோ கூடாது. மாறாக அமைதியாக இருந்து நம்முடைய தவறுகளை சிந்திக்கவும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டும். மோசே தனது தாழ்வின் காலத்தில் அந்த நிலைமையை பார்த்து வருந்தினான் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் அந்த நிலைமையிலும் அவன் மகிழ்ச்சியாய் இருந்தான் என்றே நாம் எடுத்துக் கொள்ளலாம். இதுவும் மோசேக்கு தேவன் அனுமதித்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அடுத்து கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க தெரிந்து கொள்ள போகிறார். அரண்மனையில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை திடீரென்று எகிப்துக்கு போ என்று சொன்னால் அவன் நிச்சயமாக மறுப்பான். ஆகையினாலே வனாந்திர வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை 40 வருடம் நடத்தி அனுபவம் பெற செய்கிறார். தாழ்வின் காலம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏதாவது செய்து கஷ்டங்களில் இருந்து வெளியே வந்து விடலாம் என்று நம்முடைய சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது. கஷ்டங்கள் வரும்போதும் நாம் கர்த்தரிடம் நெருங்கி வரும்போதும் அவர் நமக்கு ஆறுதலும் பலமும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்
ஏதுவாய் நடக்கிறது என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் மறக்கலாகாது. மோசே தனது 3வது 40வது ஆண்டில் தேவ ஜனங்களை வழிநடத்துகிறான். எந்த பார்வோனுக்கு பயந்து அவன் எகிப்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு வந்தானோ அதே பார்வோனுக்கு கர்த்தர் மோசேயை தேவனாக வைக்கிறார். கர்த்தர் தம் மகா பெரிய வல்லமையை மோசேயின் மூலம் வெளிப்படுத்தி மோசேயை உயர்த்துகிறார் மற்றும் தேவ ஜனங்களோடு மோசே அவ்வப்போது துன்பமும் சந்திக்கிறான். வாழ்வின் காலமும் தாழ்வின் காலமும் இணைந்ததுதான் மோசேயின் கானான் பயணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. மனிதன் தனக்கு அடுத்து நடக்க போவதை எதையும் கண்டுபிடிக்க முடியாதபடி தேவன் வாழ்வின் காலத்தையும் தாழ்வின் காலத்தையும் ஒன்றுக்கொன்று எதிராக வைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வாழ்வின் காலத்தையும் தாழ்வின் காலத்தையும் தேவன் ஏன் ஒன்றுக்கொன்று எதிராக வைத்திருக்கிறார்? அதற்கு பல காரணங்கள் உண்டு. மனித வாழ்க்கை நிலையற்றது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவும் நாம் எப்போதும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துவதற்காகவும் கஷ்டங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்கும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வின் காலமும் வரும், தாழ்வின் காலமும் வரும். எந்த நிலைமையிலும் நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை சார்ந்து இருப்போம். வாழ்வின் காலத்தில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். தாழ்வின் காலத்தில் நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருப்போம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் அந்த நேரத்தில் நமக்கு உதவுவார் என்பதை நாம் உறுதியாக நம்புவோம். இந்த காணொளியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.